லெட்ஸ் ஸ்டார்ட். மீன் குழம்பு வைக்கிறது எப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், சோம்பு, ஸோ நீங்கள் கடையில் கிடைக்கிறது எல்லாம் சேர்த்துக்கோங்க. நான் என்றைக்குமே இந்த தான் ப்ரொசீஜர்னு சமைக்க மாட்டேங்க. ஸோ நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை போட்டு சமைப்போம், அவ்வளோதான். ஸோ நல்லா எண்ணெய் சூடானதுக்கு அதெல்லாம் போட்டுட்டு கருவேப்பிலைங்க, ஏன்னா கருவேப்பிலை நல்லா டேஸ்ட் கொடுக்கும் மீன் குழம்புக்கு. அதை முடிச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுட்டு சின்ன வெங்காயத்தை போட்டுக்குவோம். போட்டுக்கிட்டு நல்லா கொஞ்சம் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம், ஏன்னா சின்ன வெங்காயம் அரைச்சி போட்டிருக்கோம், அது நல்ல திக்னஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அது நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ளேவரிங்கில் இருக்குது. ஸோ இது நல்லா மெரூன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கினதுக்கப்புறம் தக்காளி 2 தக்காளி எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதை எடுத்து போட்டுட்டு நல்லா கிண்டலாம், அதாவது அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு ஸோ கொஞ்சம் அது கொதிக்க விட்டுருவோம். ஒரு 2 மினிட்ஸ் அது நல்லா கொதிச்சிடுவோம். ஸோ இப்போ கொதித்ததுக்கப்புறம் அது கூட என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மசாலாஸ் ஆட் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். மஞ்சள்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, இது எல்லாமே ஆட் பண்ணிக்குவோம். லாஸ்ட்டாக மீன் குழம்பு மசாலாவும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம மீன் குழம்பு மசாலா கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் மீன் குழம்புக்கு. அதனால் மீன் குழம்பு மசாலா கொஞ்சம் தாராளமாகவே ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ண, இப்போ மசாலாவில் பச்சை வாசலாம் போகிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுட்டு புளி கரைசல் வந்துருக்கோம். நான் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்துக்கிட்டு அதை என்ன பண்ணுறோன்னா எவ்வளோ அளவு திக்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு போட்டு நல்லா கிளறி விட்டுக்குவோம். அதுக்கப்புறம் தேவையான இப்போ நம்ம எவ்வளோ உப்பு தேவையோ அதெல்லாம் போட்டு கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் நம்மளுக்கு திக்னஸ் தேவையான கொதிக்க விட்டுருவோம். அது ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா கொதித்து வரட்டும், சரிங்களா? கொதித்து வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா நம்ம எடுத்து வச்சுக்கலாம் மத்தி மீன். ஸோ அதை எடுத்து நம்ம போட்டுக்கலாம், ஓகேவா? போட்டுவிட்டு அது ஒரு 5 to 10 மினிட்ஸ் கழிச்சா போதுங்க, நம்மளுக்கான மத்தி மீன் குழம்பு ரெடி.